யோ சொல்கிறத கேளியா, என்னால் முடிஞ்சதுன்னா உன்னை இவ்வளோ தூரம் பேச விட்டுரு. சார் ஒரு நிமிஷம். போ. எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன், என்னமோ இங்கெல்லாம் இடமே இல்லாத மாதிரி தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு எரிச்சிட்டு. அதெல்லாம் சரிதான், செத்து கிடந்தது பாலம் தாண்டி தானே. பாலம் தாண்டிட்டாலே நம்ம கண்ட்ரோலில் வராது. C4 ஸ்டேஷன், சேதுபதி. ஐயய்ய, சரியான சைக்கோயா இருந்தாலே. அவங்ககிட்டலாம் யாரும் பேசலாம் முடியாது. சும்மானாலும் பரவாயில்ல, ஏசி பேராக போகிறான். முடியவே முடியாது. பேசி தான் பாருங்களேன், பாயெல்லாம் உடச்சிருவான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துமா ப்ளீஸ். ரெடியா? ரெடி. சார், இங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல சார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து சார் இல்ல சார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டம் வெயிட் பண்ணு. நீ சொல்லியா சார்? இதான் சார், இந்த ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்க வந்து சார். நீங்க வந்தீங்கன்னா வாங்கிடலாம் சார். வேற ஒன்றும் இல்லை சார், வச்சிருங்க சார். ஓகே, நான் வரேன். ஏய் இப்ப வாடா. எவனா ஒருத்தன் வலிகளேன்னு கத்து வச்சுக்க. கையில துணி கொஞ்சம் பொறுமையா இருங்களே. ஏய் வாங்கயா, வாங்க. ஏய் யாரா அது? வெளிய 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 போறமையா போ. ஏய் 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 நிறுத்துங்க நிறுத்துங்க. கூப்பிடு டாக்டர். டாக்டர் கூப்பிடுறா. ஏய் உங்க டாக்டர் வர சொல்றா முதல்ல. நாங்க எதுவா இருந்தாலும் டாக்டர்ட்ட பேசிக்கிறோம். ஏன் எதுக்குடா பேசல? ஏன் இது புரியல டாக்டர்? கூப்பிடுயா. ஏய் அமைதியா இருங்க. ஏன் கத்துறீங்க? நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? நாங்க எதுக்கு அமைதியா இருக்கணும்? உங்க டாக்டர் வர சொல்ல நாங்க டாக்டர்ட்ட பேசிக்கிறோம். உள்ள இன்ஸ்பெக்டர் இருக்காரு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய் போலீஸ் என்ன பயந்துருமா? கூப்பிடுயா டாக்டர். கொஞ்ச நேரம் பொறுமையா. ஏய் வாமா. உள்ள போனா கொல்லதானே போறாங்க. வாமா வெளிய. 17 இடத்துல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவரை எரிச்சிருக்காங்க. மேபி பெட்ரோல் ஆர் சம்திங். உயிருக்கு போராடி தான் இறந்துருக்காரு. மற்ற எல்லா டீட்டெயிலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துடும். இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நாளைக்கு காலையில் வந்து வாங்கிப்பாங்க. சார் அந்த ரிப்போர்ட்ஸ் நாளைக்கு கால் கூட வாங்கிப்பேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வசதியாக இருக்கும். சார் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன் சார். ரொம்ப டயர்டாக இருக்குது சார். இறந்து போனது ஒரு போலீஸ்காரன் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நைட்டு கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். அதை விட்டு சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்கிறீங்க? என்னடா சத்தம்? போய் பாரா. சரி சார். போயா. 1 மணி நேரம் கழிச்சு போய் தூங்கிக்கலாம். சொல்லுங்க. நெஞ்சில் 2 இன்ச் அளவுக்கு கத்தி பாஞ்சதுக்கான அடையாளம் இருக்கு. போலீஸ்ல என்ன பயமா? வர சொல்லியா? ஏய் அட்ரா.
ஏய் போமா. சாரி டாக்டர், இப்போ சொல்லுங்கள். சார் இங்க இருந்தா சார் பிளான் பண்ணிருக்காங்க. ம். எவிடன்ஸ் சரக்கு பாட்டில், சிகரெட் துண்டு எல்லாம் சார். பள்ளம் ம். அதெல்லாம் எங்கே இருக்குது? இதோ கார்ல இருக்கு சார். கார் எங்கே இருக்குது? இதோ அங்க இருக்கு சார். நான் போய் எடுத்துட்டு வரேன் சார். இல்லை இல்லை பரவாயில்ல, கார்லேயே பத்திரமா இருக்கட்டும். எஸ் சார். சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முடியும் 3 பேர் சேர்ந்து வெட்டினதா தான் சார் இருக்கு. அது நம்ம எவிடன்ஸோட மேட்ச் ஆகுது சார். அப்படியா? எஸ் சார். அப்போது பாட்டில் அடிச்சது? அப்போ 4 பேர் சார். பாட்டில் வாங்கிட்டு வந்தது? சாரி சார் 5 பேர் சார். ம். உங்கள் ஆராய்ச்சியில் வேற ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இதோ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார். ஏதாவது கண்டுபிடிச்ச சொல்கிறீங்களா? கண்டிப்பா சார். தலையில யாரையா பார்த்தது? சார் இந்த சார் சொல்லியா? நீ தான் பார்த்தியா? ஆமாம் சார், நான் தான் சார் பார்த்தேன். காலைல மில்லுக்கு வேலைக்கு போகல, தூரத்தில் ஏதோ புகஞ்சுக்கு இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா ஒரே வாடை. அதான் சார் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சார், மற்றபடி வேற எதுவும் தெரியாது சார். இப்போ ஆ ஓகே சார். ஆ யோ யார் உள்ளோட அதை பார்த்துக்கியா? வண்டி எங்கே இருந்துச்சு? சார் அங்கே தான் சார் கிடந்துச்சு. கிடந்துச்சா நின்றுச்சா? சைட் ஸ்டாண்ட் போட்டு நின்றுட்டு இருந்துச்சு சார். வண்டி இங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. முருகானந்தம் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். ஊருக்குள்ளே போய் முதல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீயை சாப்பிட்றீங்க. ஓகே சார். டீயை சாப்பிட்டுட்டு ஓகே சார். காலைல பால் பீச்சை போனவங்க, மில்லு வேலைக்கு போனவங்க, ஊருக்கு புதுசாக வந்தவங்க, ஊரை விட்டு வெளியே போனவங்க யாரெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க. சார் பார்த்து நிதானமாக போங்க. வர சார். சீக்கிரமா. உதவி ஆய்வாளர் சுப்புராஜ் அவர்கள் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கான காரணம் இதுவரை என்னவென்று தெரியவில்லை. போலீசார் விசாரித்து வருகின்றனர். காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களிடையே பதற்றம். அவரை அறிவால் போன்ற ஆயுதங்களால் தாக்கி பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரிந்து கொலை செய்துள்ளதாக தகவல்கள். ஊருக்குள்ள ஃபுல்லாக விசாரித்தேன் சார். ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. யாரை கேட்டால் தங்கமான மனுஷன் சொல்கிறாங்க. ஆப் டியூட்டி சொல்லி வீட்டில் படுத்துருக்காப்புல. எஸ்ஏ வரலேன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். அதனால் நான் ஒன்றும் விசாரிக்க முடியல. 2 நாளில் விசாரித்து நான் சொல்லிடுறேன் சார். சொல்லு மூர்த்தி. சார் இந்த மில்லு வாட்ச்மேன் கிட்ட விசாரிச்சேன் சார். ம். யாரோ காலையில ஹஸ்பண்டோட இந்த பக்கம் போனதா சொல்றாரு. ஆனா யாருன்னு அடையாளம் தெரியலையா. கண்டிப்பா உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். சரி, அவங்க யாருன்னு விசாரிச்சு வை. சரி சார். சார் அவங்கள வர சொல்லு. சரி சார். டேய் சார் சென்டர் போய் வச்சுட்டு போ. வாங்க. வணக்கம் சார். ம் சொல்லுங்கள். என் பொண்டாட்டியே காணோம் சார். தினைக்கும் என் கூட சண்டை போட்டே இருப்பா சார். அன்றைக்கி திடீர்னு தாலியை கட்டிச்சு விட்டு ஓடிவிட்டா சார். யாரோடையோ தொடர்பில் இருக்கான்னு நினைக்கிறேன் சார். ஏய் உங்கள் பேர் என்ன? பிரேசிகா. பிரைசிகா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ம். வெளியே வெயிட் பண்ணுங்க, அப்பா வந்துடுவாங்க. ம். எத்தனை நாளாக காணும்? 4 நாளாக காணோம் சார். 4 நாளாக என்ன பண்ணிட்டு? தேடிக்கிட்டு தான் சார் இருந்தேன். நிச்சயம் அவன் வேறு யாருக்கும் கலவரம் வச்சிருக்கா சார். ஏய் சும்மா பொம்பளை குறை சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போ. என்னன்னு பார்க்க சொல்கிறேன். போ. சரி சார். மூர்த்தி சார் ரோல் கால் கூப்பிடு. எஸ் சார். சார் ஒய்ஃப் மிஸ்ஸிங், நடத்தையில் சந்தேகம்னு எழுதிக்குவா. ஒய்ஃப் மிஸ்ஸிங்னு எழுதிக்கோ. சரி சார். போ. ரோல் காலுக்கு வாங்க.
கோர்ட் டியூட்டிக்கு யார் போயிருக்கா? மாணிக்க சார். ஏழுமலா? எஸ் சார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். சென்ட்ரி புக்கில் என்ட்ரி போடாமல் வாக்கி டாக்கி எடுக்கூட எத்தோட சொல்கிறது? பண்ணிடுறேன் சார். ம் போடு. நேற்று யார் அனுப்ப நடிக்க டிடி செக்கப் போனது? நான் தான் சார். நீ மட்டும் தான் போனியா? இல்லை சார். அசிங்கமா இல்லை ஒயின் ஷாப் கதில் ஒழிஞ்சு கேஸ் பிடிக்கிறதுக்கு? தேவையெல்லாம் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னமாச்சு? சரி ரத்தம் வருது, முதல்ல ஆஸ்பத்திரி போங்க. உங்க செயின் வருமா? ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. நீங்க போங்கம்மா. மூர்த்தி சார். இந்த செயின் ஸ்நாச் கேஸ் முதல்ல என்னன்னு பாரு. எஸ் சார். எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சார். மோசஸ் சொல்லி சூப்பர்வைஸ் ஃபைலை ரெடி பண்ண சொல்லு. சரி சார். மூர்த்தி சார். அந்த ரைட்டு வரலன்னு சொல்லுவான். ரைட்ரு வரலையே. அண்ணே அது அவருக்கும் தெரியுமா? உங்களை போய் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. ஃபைலை எங்கே வச்சு தொலைஞ்சான்னு நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு. அண்ணே ஃபைலு நம்மளை தேடி வராதான், நாம தான் ஃபைலை தேடி போகணுமா? அதையும் அவரே சொன்னாரா? சத்தியமாண்ணே. அதை நான் தேட போகும்போது சொல்லுன்னு சொன்னாரா? தம்பி சீக்கிரமே இன்ஸ்பெக்டர் ஆயிடுவீங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்னதான் பண்ணிட்டு வண்டி எடுங்க. மூர்த்தி சார். ஃபைல் ரெடி பண்ணியாச்சா? இதோ தேடிட்டு இருக்கோம் சார். சரி நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன். நீங்கள் பொறுமையாக தேடி எடுத்து வைங்க. எஸ் சார். யோ தாயா கத்தப்புறம் சீக்கிரத்தை போய் குடியா. போயா போய் குடியா போ. எஸ்ஐ வரலேன்னு வேலைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு ஒரே அழுக சார். யாரோ காலையில் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் போனதாக சொல்கிறாரு. ஆனால் யாருன்னு அடையாளம் தெரியலையா? கண்டிப்பாக உள்ளூர்காரங்க இல்லைன்றாரு சார். ஏய் மரா, என்னடாம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுடாம்மா? அப்படியா? கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க வாங்க வாங்க. அம்மா அப்பா போய் அம்மாவை கண்டுபிடிக்கிறேன். நீ உள்ள அண்ணன் போய் பாரு. சரியா? போ போ போ. என்னடி போலீஸ்காரனை பார்த்து பயப்படுற? நான்லாம் ஒன்றும் பயப்படல. ம் ஒளிஞ்சிருக்கியா? அதான் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல. யார் சொன்னாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்ச வரைக்கும் போதும், நான் போகிறேன். ஏய் நான் கண்டுபிடிச்சா தான் நீ அவுட்டு. இன்னும் ஒன்று கண்டுபிடிக்கல. இருடி. பசங்க வர போகிறாங்க. ஏய் அதான் வரும்போது பார்த்துக்கலாம். ஏய் இருடி. போலீஸ் தப்பு பண்ணுற அடி வாங்க போகிறேன். முதல்ல தப்பு பண்ணிக்கிறேன், அப்புறம் அடி வாங்கிக்கிறேன். அம்மா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? இன்னொரு கேம் கவலைப்படாத. இன்னொரு கேம் கேம் விளாடலாமா? சரியா? நாங்கள் ரெடி. ஓகேவா? நாங்கள் ரெடி. கேம் எல்லாம் வேணா? பசங்க முன்னாடி பண்ணாத சொன்னாக்கள். ஏய் மர மர அம்மா சொல்றேன். கேம் விளையாடா. அம்மா சொல்றேன். நீ சொல்ற. இன்னொரு கேம் விளையாடலாமா? ப்ளீஸ் மா. ஆமாமா ப்ளீஸ் மா, ப்ளீஸ் மா. சாப்பிட்டு விளையாடலாம். ஏய் போதுங்கடா டேய். ப்ளீஸ் பண்ணடி. ப்ளீஸ் டி. ஏய் ப்ளீஸ் டி பண்ணடி. குண்டத்தி.
ஏய் பொண்டாட்டி ம் பசிக்குதுடி. கொண்டு வரேன், நீங்கள் போங்க. அடி என்னடி? இப்போ எதுக்கு ஆஃப் பண்ணீங்க? ஏய் கண்ணை பார்த்து பேசுறீ. கண்ணெல்லாம் பார்த்து பேச முடியாது, சொல்லுங்கள். சரி சாரி. எத்தனை நாள் உங்களுக்கு தோணல? சரி சாரி. ஏய் அதான் சாரி கட்டல, இப்போ அவன் காலில் ஒன்று நானே. ஆ ஏன் இப்படி பண்ணுற? ஆமாம், காலைல வேணும். ஏய் என்ன? ஏய் ஐயோ காலை பட்டுச்சா? சாரிடி சாரி. என்ன? ஏய் இந்த சூரிய வம்சம் கதெல்லாம் வேணாம், காலை விடு. சரிடி பொண்டாட்டி சாரி, புருஷனை மன்னிச்சுக்கோ. ஏய் காலில் விழுந்துட்டேன்டி. சாரி கேட்டேன்டி. புருஷன் பாவண்டி, ப்ளீஸ். குண்டு. ரவுடி. ஏய் என்னடி என்ன? என்னடி? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவர் சுட்டது சின்ன பையனை சார். அவனுக்கு வயசு 17 தான் ஆகுது. அவன் இன்னைக்கு செத்துருந்தானா இந்த கேஸும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. அவன் உயிரோடு இருக்காங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ண நினைக்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? சரிங்க மேடம், அதுக்காக அவனோட வாக்குமூலம் என்னன்னு சொல்லி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா? அதை விசாரிக்கிறதுக்கு தான் இந்த கமிஷன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை இவ்வளோ நாளாக போட்டு விசாரிச்சுட்டு இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் சார், இது 100% குக்ட் அப் விட்னஸாக தான் இருக்கும். மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் குக்ட் அப் விட்னஸ்னு? உங்கள் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. உண்மையா பொய்யான்னு விசாரிச்சா தான் தெரியும். நான் இந்த கேஸை விசாரிப்பேன். உங்களுக்கு இந்த கமிஷனில் இஷ்டம்னா இருங்க, இல்லையா நான் இதுலேருந்து விளைவிக்கிறேன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வாங்க சார், நீங்கள் போய் அது பிசியை கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். அவருடைய கண்ணில் நீங்கள் புல்லட்ஸை மாற்றி வைக்க முயற்சி பண்ணு சொல்கிறாரு, அது உண்மையா? இவர் பொய் சொல்கிறார் சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இவர் என்ன சொல்ல சொல்லி மிரட்டுறாரு சார். நான் தான் சொன்னேன்ல, இனிமேல் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த கேஸை. நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு ஆளாக கூப்பிட்டு பொறுமையாக விசாரிச்சுட்டு இருங்க. சார் வாங்க சார். என்னையா எப்படி இருக்க? நல்லா இருக்கு சார். உட்காருங்க சார். யோ என்ன நடந்தது? எனக்கு என்ன ஒன்றும் தெரியாதா? கமிஷனில் இருக்க மாற்றி சொன்ன சார். என்ன சார்? யோ உண்மையை சொல்லு. நீ சொல்கிற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒழுங்காக சொல்கிறியா இல்லை உள்ள தூக்கி போடுவா? சார் நடந்து எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். நான் தான் இன்ஸ்பெக்டர் கண்ணில் புல்லட்டை மாற்றி வைக்க ட்ரை பண்ணேன். நான் கூட சொல்லன்னு தான் சார் இருந்தேன். அதுக்குள்ளே வாதியார் ஆளுங்க என் பொண்ணை கடத்திட்டாங்க சார். ஆமாம் மாப்பிள, நமக்கு தான் மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. சீக்கிரமா. ஏய் நான் போய் சொன்னதுனால தான் சார் என் பொண்ணு வீட்டுக்கு வந்தா. என் பொண்ணு தான் சார் எனக்கு முக்கியம். தயவுசெய்து என் குடும்பத்தை காப்பாத்துங்க சார். யார் சார் அது வாத்தியார்? வாத்தியார் மேலே உள்ள அத்தனை கேஸையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் எடுங்க. டிபார்ட்மெண்ட்னா அந்த ஆளுக்கு என்ன கேவலமாக போச்சா? யோ எதுக்கே தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ணாங்க? யாரை கேட்டி அந்த பீசி ஒன்று தூக்குனீங்க? எந்த சார்? பெரிய புத்தாலித்தனமா பண்ணுறதா நினைப்பா? என்ன சார் பேசுறீங்க? என்னையா என்ன? இல்லைங்க, நான் தான் உங்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னேன்ல. அந்த பிசியே வந்து டம்மியை மாற்றி வச்சது நான் தான் சொன்னால் கூட யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ போய் அந்த பொண்ணை தூக்கி. எந்த பொண்ணு? அப்போ நம்ம தூக்கலையா சார்?
நீங்க என்ன சார் என்னையுமே சந்தேகமா கேட்டிருக்கீங்க? மாமா சொல்லாம நானே சார் செஞ்சிருக்கேன். சும்மா வந்ததுல அதே கேட்டிருக்கீங்க. நான் தான் செய்யணும்னு சொல்றோம்ல. பத்திரமா இறக்கி விட்டீங்களா? விட்டாச்சு சார். அடி பஸ் ஸ்டாண்டில் 2 சுற்றிட்டு கொண்டு போய் விட்டாங்க. சரி நீங்கள் போங்க. வரேன் சார். சார் சூப்பர் சார். முருகானந்தம் உண்மையவே சொல்லியிருந்தாலும் கமிஷனில் எதையாச்சும் சொல்லி கட்டையை போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பொண்ணு தூக்குனது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த கதையா வாத்தியாருக்கும் ஆப்பு, நமக்கும் சாதகமாக போச்சு சார். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்கள இன்னும் ஏதாச்சும் செய்யணும் சார். போலீஸ்காரன் சீன்றானுங்க. ஏய், இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒர்த்து இல்லைடா. சட்டம் மட்டும் ஏறட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்க, மண்டே நேரடியாக நீங்கள் கமிஷன் வந்துருங்க, நம்ம இங்கே பேசிக்கலாம். கொடுங்க சார். யோ சேதுபதி, உன் வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மண்டே வரும்போது முதல்ல ஸ்டே பண்ணிட்டு வா. வை, சும்மா தொண்ணு அவனுக்குலாம் தயவுதாச்சனே பார்க்கக்கூடாது மாமா. அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு முதல்ல நம்மளை மாட்டி விட்றானா? மறுபடியும் காய்ச்சலை போட்டான் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் வேற ஏதாச்சும் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி முந்திக்கணும் மாமா. அவன் காலத்துக்கு மறக்க முடியாம ஏதாச்சும் செய்யணும். ஏன்டா விட்டுருங்க, அவனை உருத்திரியாம அழிச்சிடுறேன். செஞ்சிடறா. ஏய், என்னடி? என்ன? ஒன்றும் இல்லைங்க ஆஃபீஸர். வண்டி டேய் மாப்ள, மாப்ள போலீஸ் போடா போடா. என்ன சார்? நிறுத்து. ஏய், வண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். ஆசிட் பட்டுச்சான். இடியட், என்னடா வண்டி விட்டு? இல்லை பரவாயில்ல சார், சார் பார்த்துக்கலாம் சார். ஏய், என்னடா ஆட்டோ வண்டி நிறுத்து. ஏய், ஏன் முதல்ல என்னடா? சார் பரவாயில்ல சார், பார்த்து சார். ஆட்டோ சார், ஆட்டோ ஆட்டோ ஏறு. சரி சார். போல ஹாஸ்பிட்டல் போ. போ, நீங்கள் பார்த்து போங்க சார். நான் பார்த்துறேன், நீ போ. கால் பண்ணு. சொல்றி. ஏய், தெளிவா சொல்றி. யார் வந்துட்டாங்க? ஏய், ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லுன்னு சொன்னேன் நானு. வீட்டை சுத்தி ஆளுங்க வந்துட்டாங்க. பயப்படாத 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 பயப்படாத. ஒண்ணும் ஆகாதே, நான் வந்துட்டே இருக்கேன். சரியா? வரானுங்க உள்ள வரானுங்க. நான் வந்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. உள்ள பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாதே, பயப்படாத, குழந்தை போய்ட்டு வா. ஏய் ஏய் ஏய், நான் சொல்றது கேளு, முதல்ல குழந்தை விட்டு போயிட்டு போ. போய்டியா? ஏய், எல்லா ஜன்னலும் லாக் பண்ணு. ஒண்ணும் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது, நான் கூட தான் இருக்கேன். சரியா? போனை மாட்ட கொடு. எதுக்கு? ஏய், போனை மாட்ட கொடு. மரா, அப்பா பயப்படுறியாடா? இல்லப்பா. அப்பா சொல்றது கேளு. சரியா? சரிப்பா. அம்மாட ஃபோன் கொடு. ஹலோ, மாற எங்க போறோம்? ஏய், அடுத்த 10 நிமிஷம் வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பதட்டப்படாம நான் சொல்றது மட்டும் கேளு. அம்மா ஃபோன் எடுத்துட்டு அவனுக்கு கேட்குற மாதிரி இடத்துல போய் நின்றுட்டு நான் சொல்றது அப்படியே சொல்லு. போ. அண்ணே வாங்கண்ணே.
ஏங்க இங்க வாங்க. பாப்பா கூட என்ன விளையாண்டு மாறங்க எவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. ஏங்க சரி பேர் கொண்டா ஏங்க சீக்கிரமா வாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியல. வாங்க. சொல். வீட்டுக்குள்ள இருக்காண்டோ. யாருண்ணே? சேதுபதிரா. வாய்ப்பே இல்லண்ணே, அவன் இங்கே தானே இருப்பான். உன் பொண்டாட்டி பேசிக்கலாம் சொல்றேன். இப்போதானே எங்களை துரத்துட்டு தான் போயிருக்கு, வாய்ப்பே இல்லண்ணே. லூசு. பயமா இருக்கு. அவனுக்கு போக மாட்டானுங்க. நான் இல்லைங்கிற தெரிஞ்சு திரும்ப கண்டிப்பா வருவானுங்க. பயமா இருக்குங்க. இங்க தாண்டா இருக்காம. ஐயோ இப்போதானே எங்களை துரத்துட்டு வந்து அங்க வந்திருக்க, வாய்ப்பே இல்லண்ணே. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ண்ணே. கன்ஃபார்மா? அண்ணே சத்தியமாண்ணே, நம்புண்ணே. நாடகத்தை போட்டு திரியாடா ஓடாம. சரே சரே வரா வரா எட்ட வரா. கூட தாண்டி இருக்கேன், ஒண்ணுமே ஆகாது. வாடா. பயப்படாத பயப்படாத, பயத்த காட்டாத முகத்துல. ஏய் விளையாட. அண்ணே நீ வானே. ஏங்க ஏங்க வாங்க வாங்கங்க, பையன் ரொம்ப சேட்டை பண்றாங்க. என்னடி டிராமா பண்ணிட்டு தெரியுறீங்களா? போன்ல யாரும் அவன் புருஷன் தானே? ஏய் இன்சை, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கதிரிச்சா அதை கேட்குறியா? ஏய் மாற மாட்டானாடி. போனை ஸ்பீக்கர்ல போடுறீ. மரா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு மேலுக்கு சொல்றா. இன்னும் ஒரு அடி அவனை அதை எடுத்து வச்சானா நெத்தி படல சொல்றா. ஏய் 10 நிமிஷத்துல வந்துருவாரு, சொல்லிட்டு போடா. சொல்லிட்டு போடா. என்னடாச்சு மாமா? தப்பிச்சிட்டாங்க மாமா. டேய் உன்கிட்ட போய் ஒரு வேலையை படுத்தும் பாரு. எதுக்கு லாய்க்கல தப்பிக்க விட்டியாடா, அவனுக்கு வேலை கிடைக்க கூடாதுடா. டேய் அவன் சுட்டா போய் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். தூக்குடா அவனை, தூக்குடா அவனை. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த பையனை தூக்கிட்டுங்கிற செய்தி தான் எனக்கு வேணும். சரிமாமா? தூக்குடா அந்த பையனை. போடா, உங்களை சொல்ல முடியாது. போடா, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன். எங்கடா இருக்கீங்க? டேய் பாத்துடா, எவனா எந்திரிச்சிட போறான். டேய் சேதுரா. நினைச்சேன். இனி என்னத்துக்கு சின்ன பையில போட்டுட்டு சின்ன புலத்தனமா? டேய் உங்ககிட்ட அப்பயே சொல்லியிருக்கேன், முறைக்காத. எனக்கு சிரிப்பு சிரிப்பு வருது. பேசி தூருமா? கருப்பு எங்களா போல. கதாத குதிரு. சார் வராதீங்க, வந்து அவ்வளோதான் சார். வராதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார்.
சரி சார். உன் கை நடுங்க பாரு. பேசாமல் போயிரு. ஒன்றும் ஒன்றும் பண்ண மாட்டேன். போயிடுறா. மர்ம கும்பல் உங்களை கொலை பண்ண வந்ததா சொல்றாங்களே, அது உண்மையா? இன்ஸ்பெக்டர் சேதுபதி தான் உங்களை சுட்டாரா? அந்த இன்ஸ்பெக்டர் என்னமோ என்ன விசாரிக்க கூட்டு போனது உண்மைதான். எல்லாரும் அவர் சுட்டதாக தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சுடலை. அவர் கையில் இருந்த துப்பாக்கி தவறி கீழே விழுந்து சுட்டதை நான் பார்த்தேங்க. கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் கூட அவர் தான் வந்து காப்பாற்றினாரு. அவர் நல்லவர் தான். நாங்கள் தான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம். இவ்வளோ நாள் என்னமோ நீங்களே சுட்டு தான் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல. பாருங்க, கன் உங்கள் கையிலே இல்லைன்னு அந்த பையனே சொல்கிறான். இல்லடி, அவன் போய் சொல்கிறான். கன் என் கையில் தான் இருந்தது. ஏப்பா அந்த பையன் இப்படி மாற்றி சொல்லிவிட்டாது என்னன்னு ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க பையன். அதெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லு. கேஸு சேதுபதிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக கொலவரில் தான் இருப்பான். என்ன பண்ணுவானே தெரியாது. அதனால் நீங்கள் சரண்டராக தான் என்ன. யாரை பார்த்து? பேசாமல் போயிடுங்க சார். யோ, நம்ம சேஃப்டி தான் சொல்கிறேன். அதுக்கு ஹேய், 2 போலீஸ்காரனே எரிச்சு கொண்டுட்டு இந்த வெளியே தான் இருக்கேன். அவன் என்ன கேஸ் போட்டாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா, ப்ராப்பராக அரசு வாரந்து இருந்தப்பவே 2 நாளாக சோறு தண்ணி இல்லாமல் சுத்த விட்டான். இப்போ அரசு தான் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. சரியான கிறுக்கையா, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. நான் சொல்கிறத சொல்லிட்டேன்யா, வரேன். பெட்ரோல் இருக்கு. டேய், எங்கடா இருக்கீங்க? டேய் டேய் மதி, டேய் மதி எங்கடா இருக்க? டேய் 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 யாரா வே? டேய் 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 வேணாம்டா, சொல்றதை கேட்றா. டேய் என்னடா பண்றியா? டேய் என்னடா பண்றியா? டேய் வேணாம்டா, என்கிட்ட வச்சுக்காத. டேய் டேய்